ஒரு பொறுப்பான ஆள்கிட்ட ஒப்படைக்கணும் போது யார்கிட்ட ஒப்படைக்கலான்னா இளமாறன் குபேரா படத்தை பற்றி தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. 25 லட்சம் பேருக்கு மேலே ஒரு நாள் அன்னதானம் போடுற திருப்பதியில் பிச்சைக்காரன் இருக்க மாதிரி காட்டுற, அதுவும் பிச்சைக்காரன் நிறைய பேர் இருக்க மாதிரி காட்டுற. இது எப்படி தான் பவன் கல்யாண் பார்க்காம விட்டார் அப்படிங்கிறது எனக்கு தெரில. திருப்பதிக்கு போனால் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருங்காங்க. நீ என்னென்னா திருப்பதியில் வந்து ஒரு கோல்மாலான ஒரு ஆளை காட்டுற. அப்புறம் என்னென்னா பாகிஸ்தானில் போய் சாமி கும்பிட்டா இலவச சாப்பாடு கிடைக்குன்னு காட்டுற. என்ன சொல்ல வர அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அந்த டேரக்டர் இன்டெரக்டாக என்ன சொல்ல வந்திருக்காருன்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட இருக்க பணத்தை, அதாவது 1000 கோடி 2000 கோடி, இதை மக்களுக்கு பிரித்து கொடுக்கணும், இல்லை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா செல்வ செல்விந்தராக ஏதாவது வேலை வாய்ப்பை உருவாக்கணும் அப்படிங்கிறத தெரிவிக்காமல் பெட்ரோலியம் டிபார்ட்மெண்ட் இதை நாங்கள் வந்து எடுத்து நடத்தணுமா? எதுக்கு 8 கோடி பேர் 144 கோடி பேர் போட்டோம்னா கூட ஒரு ஆளுக்கு 1 லட்ச ரூபா செலவு பண்ணால் தான் அந்த பெட்ரோலியம் டிபார்ட்மெண்ட் ஆரம்பிக்க முடியும். அப்புறம் என்ன இதுக்குடா அவங்களுக்குலாம் காசை கொடுத்து இது பண்ணுறது? இவங்க ஆரம்பிக்க கூடாதான் எங்களோட இன்கம் டேக்ஸ்